வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து மெயில் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் மெயில் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. அதில் வந்து லெட்டர் போஸ்ட் கேட்டகரி நேற்று வந்து ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் எடுத்துருந்தோம். அதோட லெட்டர் போஸ்ட் கேட்டகரி முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்சல் போஸ்ட் கேட்டகரி. ஓகேங்களா. பார்சல் போஸ்ட்டில் ஃபஸ்ட் ஐட்டம் இந்தியா போஸ்ட் பார்சலுங்க. அந்த இந்தியா போஸ்ட் பார்சல் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இது வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்சல்னு மட்டும் இருந்துச்சு. அதை வந்து அன்ரெஜிஸ்டர் பார்சல், ரெஜிஸ்டர் பார்சல் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 ரெகுலேஷன்ஸ் 2024 இருந்துச்சு இல்லைங்களா. அதன்படி அந்த நார்மல் பார்சல் இந்தியா போஸ்ட் பார்சல்னு சொல்லி ரீநேம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. பார்சல் கிடையாது, இந்தியா போஸ்ட் பார்சல்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம இந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடிங்க நம்ம டிஎன்பிசி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். டிஎன்பிசி சார்பாக ரிலீஸ் பண்ணியிருந்த மெட்டீரியல் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு இன்னும் நம்மளால் அந்த லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதை பற்றி இன்னும் இது ரிலீஸ் பண்ணல. ஆனால் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தோங்க. ஒருவேளை அந்த மெட்டீரியல் யாருக்காவது வேணும்னு தோணுச்சுன்னா மெட்டீரியல் நம்ம நேற்று டெஸ்பாச் போட்டவங்களுக்குலாம் இன்றைக்கி கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த ஸ்டடி பிளானர் வந்து அது உங்களுக்கு கொடுத்துட்றோங்க. ஸ்டடி பிளானர் எப்படி பண்ணணும், அன்டில் எக்ஸாம் வரைக்கும் எந்த டவுட்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாம். வேறு யாராவது மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட நம்பர் வந்து 8637400258. ஓகேங்களா. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் மெட்டீரியல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். அதை தாண்டி இன்றைக்கி வந்து கிளாஸ் ஒன்று லாஸ்ட் மினிட் கிளாஸ் ஒன்று போட்டுக்கிறோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 31 எக்ஸாமு. ஓகேங்களா. இன்றைக்கி தேதி வந்து 5/8 எக்ஸாம் வந்து 31/8. இந்த 26 நாளில் 8ஆம் தேதி வந்து 7ஆம் தேதி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த 7ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே வந்து ஒரு எம்டிஎஸ் எக்ஸாம், போஸ்ட்மேன் எக்ஸாம் ரெண்டுக்குமே வந்து அதிலே டெஸ்ட் பேட்சும் இன்க்ளூடடாக. ஓகேங்களா. டெஸ்ட்டும் நடத்தி சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டு 24 நாளில் வந்து நம்மளால் எக்ஸாமுக்கு எப்படிலாம் ஈஸியாக படித்தா எக்ஸாமுக்கு கவர் பண்ணி எக்ஸாம் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி எக்ஸாமுக்கு தயாராக முடியுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. அதுவும் இது வந்து நிறைய பேர் இது பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் லிமிட்டடான நம்பர்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள மட்டும் இந்த வருஷம் எக்ஸாமுக்கு கிளியர் பண்ண வைக்கணும். இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் இயர்ன்றதுனால இந்த வருஷம் ஒரு லிமிட்டடான பர்சன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இல்லை, செலக்ட் பண்ணல. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி ஸ்டார்டிங்கில் வர கொஞ்சம் பேர்த்த மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்புறம் பேட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டெய்லி பேசிஸில் மானிட்டர் பண்ணி அவங்கள பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கும் அந்த 8637400258 இந்த நம்பருக்கே கால் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுவோங்க. அதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபாய் ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ்க்கு, ஜிடிஎஸ் டு போஸ்ட்மேனுக்கு 1400 ரூபாய். ஓகேங்களா. இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி வாங்கினவங்க வந்து 500 ரூபா கட்டி யாராவது மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா. அவங்க வந்து இந்த கிளாஸுக்கான அமௌண்ட்டில் 1200 500 கழிச்சிட்டு அமௌண்ட் கட்டினா போதும். 1400 500 கழிச்சு 900 கட்டினா போதும். ஓகேங்களா. ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு மட்டும், வாங்காதவங்க 1200 1400. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்டடி பிளானும் போட்டு கொடுத்துருவோம். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், டெய்லி பேசிஸில் உங்களை மானிட்டர் பண்ண போகிறோம். டெஸ்ட் பேட்சும் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக தனியாகவும் நடத்துகிறோம். ஓகேங்களா. வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் பார்சல். இந்த இந்தியா போஸ்ட் பார்சலை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இந்தியா போஸ்ட் ரீட்டைல், இந்தியா போஸ்ட் கான்ட்ராக்சுவல். முன்னே வந்து பார்சல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்சல் அன்ரிஜிஸ்டர் பார்சல், ரெஜிஸ்டர் பார்சல்னு 2 கேட்டகரியாக இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 படி இந்தியா போஸ்ட் பார்சலை வந்து ரீட்டைல், கான்ட்ராக்சுவல். ரீட்டைல்னால் என்ன, ஒன்றும் இல்லைங்க, ரீட்டைல் கஸ்டமர்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. வாக்கின் கஸ்டமர்ஸ். நார்மல் பப்ளிக்கு டெய்லி ஒருத்தர் வந்து 1 புக் பண்ணுறாங்க, 2 புக் பண்ணுறாங்க, அது மாதிரி நார்மல் பப்ளிக் யார் வந்து புக் பண்ணாலும் அவங்க வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா. வாக்கின் கஸ்டமர்ஸ், ரீட்டைல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒரே மீனிங் தான். கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபா பிஸ்னஸ் கொடுக்கணும், அவங்க நம்மக்கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸ்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு நிறையா நம்ம ஆட் ஆன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்க போகிறோம். சிஓடி அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி, இவங்களுக்கும் சிஓடி இருக்குது. சிஓடி ஃபெசிலிட்டிஸ் தாண்டி இன்னும் நிறையா டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்க போகிறோம். வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கான இந்தியா போஸ்ட் பார்சல். ஜென்ரலாக ரெகுலராக வந்து புக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு போஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் வெயிட் நாட் எக்ஸீடிங் 500 கிராம்ஸ் வந்து 36 ரூபா. அதாவது 500 கிராமுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்சலுக்கான வெயிட் வந்து 36 ரூபா. 500 கிராம் தாண்டுனா அடுத்து வர ஒவ்வொரு 500 கிராமுக்கும் 16 ரூபா. ஓகேங்களா. இப்போ 1 kg ஒரு பார்சல் இருக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 36 ப்ளஸ் இந்த 16 சேர்த்தா எவ்வளோ, 52 ரூபா. ஓகேங்களா. இது இல்லாமல் ஜிஎஸ்டி வரதான் போகுது. ஜிஎஸ்டி பற்றி நம்ம கடைசியாக ஜிஎஸ்டி பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா. 18% வரும் ஜிஎஸ்டி. இது கொஞ்சம் பார்த்துங்க. இது வந்து லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சு, அன்ரிஜிஸ்டர் பார்சல். ஜென்ரலாக அன்ரிஜிஸ்டர் பார்சலோ நீங்கள் பார்சல் அனுப்பணும்னா ஃபஸ்ட் 500 கிராமுக்கு 19 ரூபா இருந்துச்சு.
அடுத்த 500 கிராமுக்கு 16 ரூபாய் தான் இருந்துச்சு. இது அப்படியே தான் இருந்துச்சு. இந்த 19லேருந்து இந்த 36 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து அன்ரிஜிஸ்டர் பார்சல்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த 19 ரூபாயில் அனுப்புகிறாங்க, அந்த 19 ரூபாயிலே அப்படியே அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா. லாஸ்ட் இயரே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் கூட 19 ரூபா இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 17 ரூபா சேர்ந்து 36 ரூபா கட்டியிருக்கணும். ஓகேங்களா. இந்த 36 ரூபா தான் இப்போ இங்கே வந்திருக்கு. ஏன்னா இந்த அன்ரிஜிஸ்டர்ன்ற கான்செப்டை எடுத்துகிட்டு இந்த 19 + 17ன்றதை கொண்டு வந்து 36 இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா, மினிமம் சார்ஜபிள் வெயிட் 500 கிராம், மேக்ஸிமம் வெயிட் 35 கிலோ. ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கும் அதே தான். மினிமம் வெயிட் 500 கிராம், மேக்ஸிமம் வெயிட் 35 கிலோ. 10 kg இஃப் இன் கேஸ் 2 ஆர் ஃப்ரம் பிஓ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணலைங்க எந்த ஒரு ரெகுலேஷன்ஸ்லையும். பின்னாடி மேபி ஆர்டர் வந்தாலும் வரலாம். நம்ம ஆனால் இப்போ வரைக்கும் இதே படித்து வச்சுக்கோங்க. இது கேட்குறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். பிஓலேருந்து அனுப்புனாலோ அல்லது பிஓக்கு ஒரு பார்சல் வந்தாலும் அதிகபட்ச வெயிட் 10 கிலோ தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ இது பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா. அது ரிவைஸ் பண்ணி நமக்கு வேறு ஏதாவது அடுத்த ஒரு செட் ஆஃப் மேனுவல்ஸில் வந்தாலும் வரலாம். அடுத்து சைஸுங்க. சைஸ் நம்ம ஆல்ரெடி லெட்டருக்கு அதெல்லாம் பார்த்த மாதிரி தான். ரோல் ஃபார்ம், அதர் தென் ரோல் ஃபார்ம்னு 2 கேட்டகரி இருக்குது. ரோல் ஃபார்ம்னா அதர் தென் ரோல் ஃபார்ம்னா நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரோல் ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது. இந்த காலண்டர் அதெல்லாம் நமக்கு உருளை வடிவில் வருது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு வேளை பார்சல் பேக் பண்ணி வராங்கன்னா மேக்ஸிமம் சைஸு லென்த்து மட்டும் அதிகம் வந்து 800 மில்லிமீட்ரு, மினிமம் 100 மில்லிமீட்டர் அது இருக்கணும். அதே மாதிரி சம் ஆஃப் லென்த்து அண்ட் ட்வைஸ் டயமீட்டராக நமக்கு என்ன தெரியும், அந்த விட்டம் அதோட 2 மடங்கு. ஓகேங்களா. லென்த்து ப்ளஸ் அந்த டயாமீட்டரோட 2 மடங்கு, ரெண்டையும் கூட்டினா அதிகபட்சம் 1000 மில்லிமீட்டர், குறைஞ்சது 170 மில்லிமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மில்லிமீட்டரில் படிச்சிட்டாலும் சரி, சென்டிமீட்டரில் படிச்சிட்டாலும் சரி, ஒரு இடத்துல நீங்கள் மில்லிமீட்டர்னு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே மில்லிமீட்டர்னு படிங்க. அல்லது லெட்டருக்கு பார்சலுக்கு ஏதோ ஒன்றுக்கு சென்டிமீட்டர்னு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே சென்டிமீட்டர்னு படிங்க. கன்வெர்ட் பண்ணிக்கணும். மாற்றி மாற்றி படித்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருங்க. அதர் தென் ரோல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சைஸு 14x9 சென்டிமீட்டர் அல்லது 140x90 மில்லிமீட்டர். லென்த் வந்து 1.5 மீட்டர். லென்த்து ப்ளஸ் கிர்த் வந்து 3 மில்லிமீட்டர் வித் அ டாலரன்ஸ் ஆஃப் +or-2 மில்லிமீட்டர். அந்த டாலரன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம சொல்லியிருக்கிற சைஸை விட 2 மில்லிமீட்டர் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்தியா போஸ்ட்டு பார்சல் புக் பண்ணுற ரீட்டைல் கஸ்டமர்ஸ், வாக்கின் கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதான் டெய்லி வந்துட்டு புக் பண்ணிட்டு என்றைக்காவது ஒரு நாள் வருவாங்க, புக் பண்ணுவாங்க. நம்ம போகிறோம் இல்லைங்களா, ஆஃபீஸ்க்கு புக் பண்ண போகிறோம், அது மாதிரி தான். ஓகேங்களா. அவங்களோட டெய்லி ரெவன்யூ 2000லேருந்து 1 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கான டிஸ்கவுண்ட் ரேட் 5%. 1 லட்சத்துக்கு மேலே அவங்க புக் பண்ணுறாங்க, நம்மகிட்ட பார்சல் புக் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டிஸ்கவுண்ட் ரேட்டு 10%. இது யாருக்கு, ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு. கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸ்க்கு பின்னாடி வரும். ஓகேங்களா. ஆல் பார்சல்ஸ் ஷல் பி ட்ரீட்டட் as அக்கௌண்டபிள் ஐட்டம், ரெஜிஸ்டர் பார்சல் ஒன்லி. ஓகேங்களா. இதுதான் லாஸ்ட் இயர்லாம் அன்ரிஜிஸ்டர் பார்சல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அன்ரிஜிஸ்டர் பார்சல்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. பார்சல்னால் வந்து இங்கே நீங்கள் கவுண்டரில் தான் கொடுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்சல்னாலே அக்கௌண்டபிள் ஐட்டம் தான், ரெஜிஸ்டர் பார்சல் மட்டும் தான் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வேர் த ஐட்டம் இஸ் நாட் அ லெட்டர் ஷல் பி டிக்ளேர்ட் as மெர்கண்டைஸ் பை த கஸ்டமர். ஒரே நிமிஷம். ஓகே. ஒருவேளை வந்து அந்த ஐட்டம் வந்து லெட்டர் இல்லை அப்படின்னா அதை வந்து மெர்ச்சன்டைஸ் பார்சல் தான் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம் CDF அப்படின்லாம் ஒன்று வந்துருச்சு. CDF1, CDF2 அப்படின்ற ஃபார்ம்லாம் வந்துருச்சு. பார்சல் அனுப்புகிறவங்க இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வைக்கணும்னு சொல்லி இப்போல்லாம் ரூல் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இப்போ வைக்கிறமா என்னன்னு தெரியல, ஆனால் ரூல் இருக்குது. ஓகேங்களா. CDFன்றது வைக்கணும். அடுத்து எனி இந்தியா போஸ்ட் பார்சல் ஷல் ஹேவ் த இன்ஸ்கிரிப்ஷன் இந்தியா போஸ்ட் பார்சல். எந்த இந்தியா போஸ்ட் பார்சல் அனுப்புனாலும் அந்த பார்சலுக்கு மேலே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இன்ஸ்கிரிப்ஷன்னா ஒன்றும் கிடையாது, டைட்டில். இப்போ ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனா எப்படி பை RPAD அல்லது RL ஏதோ ஒன்று எழுதுறோம் இல்லைங்களா, அதை தான் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் பார்சல் அப்படின்னு எழுதியிருக்கணும். வித் சச் அ வேல்யூ அடிஷன் இட்ஸ் மே பி பெய்ட் ஆர் பை தி சென்டர். அதாங்க வேல்யூ அடிஷனாக ஒன்றும் கிடையாது. CODயில் அனுப்புகிறாங்கன்னா COD, இன்ஷூர் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா இன்ஷூர் ஃபார் வேல்யூ அப்படின்லாம் எழுதணும் இல்லைங்களா. அதுதான் அந்த வேல்யூ அடிஷன். ஏதாவது அவங்க ஆட் பண்ணாங்கன்னா அதையும் எழுதணும். இந்தியா போஸ்ட் பார்சல்னு எழுதுறது இல்லாமல் இதையும் எழுதணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தி போஸ்டேஜ் ஆன் அன் இந்தியா போஸ்ட் பார்சல் ஷால் பி ஃபுல்லி ப்ரீபெய்டு. அதாங்க இதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பார்சலுக்கான ஃபுல் அமௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பார்சல் தான், அதனால் அதோட ஃபுல் அமௌண்ட்டு ஃபுல்லி ப்ரீபெய்டாக தான் இருக்கணும். இந்தியா போஸ்ட் பார்சல் ஷல் ஆர்டினரிலி பி டிரான்ஸ்மிட்டட் பை சர்ஃபேஸ் ஒன்லி. இது பார்த்துக்குங்க. ஏர் டிரான்ஸ்மிஷன் இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் பார்சல் ஒன்று அனுப்புனீங்கன்னா அது சர்ஃபேஸில் தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே கஸ்டமருக்கு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேல்யூ ஆடட் ஒரே நிமிஷம். தி வேல்யூ ஆடட் சர்வீஸ், that is addressee specific delivery, cash on delivery, insurance and proof of delivery shall be available for India Post Parcel on payment of a fee. நம்ம அந்த வேல்யூ அடிஷன் ஆடட் சர்வீசஸ், வேல்யூ அடிஷன் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
அட்ரஸி ஸ்பெசிஃபிக் டெலிவரி. நீங்கள் வந்து அந்த அட்ரஸி ஸ்பெசிஃபிக், அட்ரஸ் ஸ்பெசிஃபிக்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அட்ரஸ் ஸ்பெசிஃபிக்னா ஒரு அட்ரஸ் போயிட்டு அந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் டெலிவரி பண்ணுறது வந்து அட்ரஸ் ஸ்பெசிஃபிக். அட்ரஸி ஸ்பெசிஃபிக்னா யார் பேர் போட்டு ஒரு லெட்ரு வருதோ அல்லது பார்சல் வருதோ அந்த கஸ்டமர்கிட்டயே போய் டெலிவரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸி ஸ்பெசிஃபிக். இந்த பார்சலையும் அட்ரஸி ஸ்பெசிஃபிக் பார்சலாக நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கனாலோ அல்லது கேஷ் ஆன் டெலிவரி முறையில் அனுப்பணும்னு நினச்சிங்க, கேஷ் ஆன் டெலிவரினா அமௌண்ட் கட்டிட்டு பார்சல் வாங்கிக்கிறது, இன்ஷூர் பண்ணி அனுப்பணும்னு நினச்சிங்கனாலோ அல்லது ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி, அதான் அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு தான். இப்போ அக்னாலஜ்மெண்ட்லாம் வந்து நம்ம ஒட்டுக்காகவே ப்ரூஃப் ஆஃப் டெலிவரின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு படிக்க தேவையில்லை. ஓகேங்களா, அதெல்லாம் இப்போ தான் ஒரு மாதத்துக்குள்ளே தான் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஷல் பி அவைலபிள். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஃபீஸ் கட்டினீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி இந்தியா போஸ்ட் பார்சல் அட்ரஸ் டு எனி பார்ட் ஆஃப் இந்தியா ஷல் பி அக்கம்பனிடு பை a டிக்ளரேஷன் இன் ஃபார்ம் CDF-1. அதாங்க நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்தியா போஸ்ட் பார்சல் ஒருத்தவங்க அனுப்பணுன்னா அங்கே எங்கே அனுப்பணுனாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நீங்கள் அனுப்பணுன்னா CDF-1 கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம்ன்ற ஒன்று கண்டிப்பாக வைக்கணும். ஆஸ் பர் PO Act 2023, India Post Parcel is address specific. India Post Parcel can be delivered to the authorized person or on the address. ஓகேங்களா, இந்தியா போஸ்ட் பார்சல் வந்து ஜென்ரலாக அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் தான். அந்த அட்ரஸில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட டெலிவரி பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியா போஸ்ட் பார்சல் வந்து அடுத்து கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்ங்க. ஒருவேளை கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அதாங்க நம்ம மினிமம் பிஸ்னஸ் இவ்வளோ கொடுக்கணும், மந்த்லி இவ்வளோ கொடுக்கணும், நம்மகிட்ட கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அவங்களுக்கான போஸ்டேஜ் ரேட் இது ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் பார்சல், பிஸ்னஸ் பார்சல் அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போலாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதை வந்து இந்தியா போஸ்ட் பார்சல் கான்ட்ராக்சுவல்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன டேரிஃப் இருந்துச்சோ, அந்த பிஸ்னஸ் பார்சலுக்கு என்ன டேரிஃப் இருந்துச்சோ அதையே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா போஸ்ட் பார்சல் கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்ன்ற கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 கிலோ, அப்புறம் 2 கிலோ தாண்டி அதுக்கடுத்து வர ஒவ்வொரு கிலோக்கும் 5 கிலோ வரைக்கும் வர ஒவ்வொரு கிலோக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பார்சல் வந்து 2 கிலோக்குள்ளே இப்போ 1 கிலோன்னு இருந்துச்சுன்னா இந்த டேரிஃப் கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, 2 கிலோக்குள்ளே இருக்கிற எல்லா டேரிஃப் பார்சலுக்கும் இந்த டேரிஃப் தான். 2 கிலோ தாண்டி இப்போ 3 கிலோன்னு இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு 2 கிலோக்கு இது எடுத்துக்குவாங்க. அடுத்து 2 கிலோ தாண்டினதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது, 1 கிலோ இருக்குங்களா, அந்த 1 கிலோக்கான டேரிஃப் இது ஒவ்வொரு 1 கிலோக்கும். ஓகேங்களா, இப்போ ஒருவேளை 4 கிலோ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 கிலோக்கு இது எடுத்துக்குவாங்க. இது வந்து அடுத்து வந்து 2 1 கிலோ இருக்குது இல்லைங்களா, எவ்ரி 1 அடிஷ்னல் 1 kg அப் டு 5 kgs 5 கிலோ வரைக்கும் அந்த ரேட்டு. அப்புறம் எவ்ரி அடிஷ்னல் 1 kg எபோவ் 5 kgs 5 கிலோ தாண்டுற ஒவ்வொரு கிலோவுக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து 4 கிலோ இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு 2 கிலோவுக்கு இந்த டேரிஃப் எடுத்துக்குவாங்க, 45 ரூபா எடுத்துக்குவாங்க. 4 கிலோ இருக்கிற ஒரு பார்சல் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வந்து லோக்கலில் இருக்க கஸ்டமருக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு வந்து 45 ரூபா. இவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேணாம், ஆனால் ஜஸ்ட்டு சொல்கிறேன். 4 கிலோ இருக்குதுன்னா 2 கிலோவில் இருக்க 45 ரூபா எடுத்துக்காங்க. அடுத்து வந்து 2 1 கிலோ இருக்குது இல்லைங்களா, 12 ரூபாயிலே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 12 ரூபா, 2 கிலோ போக இன்னும் 2 கிலோ இருக்கும், 2 12 ரூபா சேர்த்திங்கன்னா 24 ரூபா, 45 + 24 இந்த அமௌண்ட்டு தான். ஓகேங்களா, இந்த கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் அனுப்புறதுக்கான டேரிஃப் ஸ்லாப். இது கொஞ்சம் படிச்சிங்க, இந்த டேபிள் காலம் கொஞ்சம் படிச்சிங்க, கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெயிட் தாங்க நமக்கு தெரிஞ்சது தான். மினிமம் சார்ஜபிள் வெயிட்டு 2 கிலோ, மேக்ஸிமம் வெயிட்டு 35 கிலோ. அந்த பார்சல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெயிட்டு 35 கிலோ தான், மினிமம் சார்ஜபிள் வெயிட் 500 கிராம்னு இருக்கும் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு. ஆனால் கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வெயிட்டு 2 கிலோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாங்க டைமென்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்தது தான். பார்சல்னாலே இந்த டைமென்ஷன் டிஃபால்ட்டாக வந்துருங்க. மேக்ஸிமம் லென்த் வந்து 150 சென்டிமீட்டர், 1.5 மீட்டர். ஓகேங்களா, 1.5 மீட்டர் அல்லது 150 சென்டிமீட்டர் இன் எனி ஒன் டைமென்ஷன்ஸ். ஏதோ ஒரு பக்கம் அந்த பார்சல் அளந்தாங்கன்னா அது வந்து 1.5 மீட்டரோ அல்லது 150 சென்டிமீட்டரோ இருக்கணும். அல்லது 300 சென்டிமீட்டர்ஸ் ஃபார் லென்த் அண்டு கிரேட்டஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். லென்த்து ப்ளஸ் அந்த கிரேட்டஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எது பெரிய சர்க்கம்ஃபரன்ஸோ அதையும் சேர்த்து கூட்டினாங்கன்னா 300 சென்டிமீட்டர் வரணும். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்தியா போஸ்ட் பார்சலுக்கான டைமென்ஷன். அடுத்து டிஸ்கவுண்ட் ரேட்டு. கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ்க்கான டிஸ்கவுண்ட் ரேட் இதை படிச்சிங்க. மந்த்லி ரெவன்யூ பார்த்துங்க, 50,000 5 லட்சத்துக்குள்ளே வந்தால் 7%, 25 லட்சத்துக்குள்ளே வந்தால் 10, 1 கோடிக்குள்ளே வந்தால் 13, 5 கோடிக்குள்ளே வந்தால் 16, 5 கோடி தாண்டினா 20%. ஓகேங்களா, இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டு கொஞ்சம் படிச்சிங்க. டிஸ்கவுண்ட் ரேட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்பீடு போஸ்ட் பார்க்கும்போதே பார்த்தது தான். இவங்க அதை கொடுக்கும்போது
1% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த கஸ்டமர் அட்வான்ஸ் டெபாசிட் ஃபெசிலிட்டியோ அல்லது வந்து மேக்கிங் பேமெண்ட் அட் த டைம் ஆஃப் புக் பண்ணும்போது பேமெண்ட் கொடுத்தாலோ அவங்களுக்கு நம்ம இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த டிஸ்கவுண்ட் இல்லாமல் 1% அடிஷ்னலாக கொடுக்க போகிறோம். 2% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களோட மந்த்லி ரெவன்யூ 25 லட்சத்தை தாண்டிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு நம்ம மேலே கொடுத்துருக்குற டிஸ்கவுண்ட் இல்லாமல் அடிஷ்னலாக 2% கொடுப்போம். ஓகேங்களா. இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், தி அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் would be offered provided the booking data is made available by customer in electronic format. அதாங்க இந்த அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் would be offered, அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், ப்ரொவைடட், அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. the booking data is made available by customer in electronic format. ஓகேங்களா. அந்த புக் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எக்ஸல் லிஸ்ட்டில் தான் இப்போ நம்ம எல்லாம் அந்த தம்பனிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த எக்ஸல் லிஸ்ட்டில் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் நம்மக்கிட்ட அந்த ஆர்டிகல்ஸ்லாம் டைப் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா தான் இந்த அடிஷ்னல் டிஸ்கவுண்ட். அப்படி இல்லைன்னா இன் கேஸ் புக்கிங் டேட்டா இஸ் ரிசீவ்டு ஒன்லி as ஹார்ட் காப்பி, நீங்கள் எத்தனை ஆர்டிக்கல் கொடுக்குறீங்கன்றதை பிரிண்ட் மட்டும் போட்டு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா தி டிஸ்கவுண்ட் would be reduced by half. ஓகேங்களா. அது பார்த்துங்க. மேலே கொடுக்குற டிஸ்கவுண்ட்டில் அதில் ஆஃப்னா ரெடியூஸ்டு பை ஆஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வருதுன்னா அதில் ரெடியூஸ்டு பை ஆஃப்னு வச்சுக்கிங்க 5% தான். ஓகேங்களா. 5% டிஸ்கவுண்ட் தான் கொடுப்பாங்க, அதில் பாதி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. எடுத்து டிரான்சிட் நாம்ஸு இது பார்த்துக்குங்க. ஏதோ ஒரு சர்க்கிளில் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக மோஸ்ட்டாக அதை பற்றி கேட்குறதில்ல, ஏதோ ஒரு சர்க்கிள் எப்போயே கேட்டிருந்த மாதிரி இருக்குது. லோக்கலுக்குள்ளே டெலிவரி ஆகுதுன்னா 3 நாளைக்குள்ள நீங்கள் புக் பண்ண டேட்லேருந்து 3 நாளைக்குள்ள டெலிவரி ஆயிரும். ஒரு மெட்ரோ சிட்டிலேருந்து இன்னொரு மெட்ரோ சிட்டிக்கு அனுப்புறீங்கன்னா 4 to 5 நாள். ஸ்டேட் கேபிட்டல் டு ஸ்டேட் கேபிட்டல் அனுப்புறீங்கன்னா 4லேருந்து 6 நாள். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே புக் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்குள்ளே டெலிவரி ஆகுதுன்னா 3லேருந்து 6 நாளைக்குள்ளே புக் பண்ண டெலிவரி ஆயிரும்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி வேறு எங்கே நீங்கள் அனுப்புனீங்கனாலும் 6 to 7 நாள். ஓகேங்களா. அது இல்லாமல் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. கண்டிஷனில் ஒரு எக்ஸம்ஷன் சொல்கிறாங்க. ஃபார் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் மெயில் த டெலிவரி இன் பிரான்ச் ஆஃபீஸஸ் வில் டேக் 1 அடிஷ்னல் டே. பிஓவில் டெலிவரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க பிஓ ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே டெலிவரி ஆகிற இருந்துச்சுன்னா மேலே சொல்லியிருக்கிற நாள்லேருந்து ஒரு நாள் சேர்த்து தான் டெலிவரி இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் a premium surface to suit the requirements of business customers for an economical and reliable distribution solution. ஓகேங்களா. இந்த சர்வீஸ் பற்றி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரீமியமான சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரீமியம் சர்ஃபேஸ் சர்வீஸ்னால் நீங்கள் சர்ஃபேஸில் அனுப்புறதுனா ஒரு ப்ரீமியம் சர்வீஸ். ஓகேங்களா. நம்ம வந்து இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸில் தான் வச்சுருந்தாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டோடது. இப்போலாம் இது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. டு சூட் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Postage or tariff for the parcel shall be determined with reference to weight, that is gross weight or volumetric weight, whichever is more. ஓகேங்களா. இந்த பார்சலை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் பார்சல் நீங்கள் அந்த IT 2.0 சிஸ்டமில் புக் பண்ணும்போதே நீங்கள் பார்சல் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வெயிட்டும் கேட்குது. அந்த நார்மல் வெயிட் இல்லாமல் வால்யூமெட்ரிக் வெயிட்டும் நம்ம அடிக்கிற மாதிரி வந்துடுது. ஓகேங்களா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பார்சல் வந்து பார்சலுக்கான ஒரு போஸ்டேஜோ அல்லது டேரிஃபோ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்சலோட கிராஸ் வெயிட், அந்த பார்சல் வந்து வெயிட் மிஷினில் போட்டு வர வெயிட்டும், வால்யூமெட்ரிக் வெயிட்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அந்த பார்சலோட அளவை வச்சு ஒரு வால்யூமெட்ரிக் வெயிட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இத்தனை சென்டிமீட்டர் இருந்தால் இவ்வளோ வெயிட்டு, இது இவ்வளோ, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இத்தனை சென்டிமீட்டர் இருந்தால் இவ்வளோ வெயிட்டுன்னு ஒரு அளவு இருக்குது. வால்யூமெட்ரிக் வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இது வால்யூமெட்ரிக் வெயிட் வச்சு ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. கிராஸ் வெயிட், இது ரெண்டில் எந்த வெயிட் அதிகமாக வருதோ அந்த வெயிட்டுக்கு தான் போஸ்டேஜ் அமௌண்ட்டு கட்டணும் அவங்க. ஓகேங்களா. நோ கம்பல்சரி கவரேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் இஸ் நெசசரி ஃபார் இந்தியா போஸ்ட் பார்சல் கான்ட்ராக்சுவல் கன்சைன்மெண்ட்ஸ். இந்தியா போஸ்ட் பார்சல் கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற பொருளுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்க் கஸ்டமர்ஸ் எஸ்பெஷலி இ-காமர்ஸ் பிளேயர்ஸ் கேன் அவைல் ஆஃப் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி அப் டு 50,000. அதாவது பார்த்திங்கன்னா பல்க் கஸ்டமர்ஸ், அதான் நம்ம இப்போ கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸு பல்க் கஸ்டமர்ஸு எல்லாம் ஒன்று தான். இப்போ ரீட்டைல் கஸ்டமர்ஸு வாக்கின் கஸ்டமர்ஸ்லாம் இப்படி ஒரே பேர் தானோ அதே மாதிரி பல்க் கஸ்டமர்ஸு, கார்ப்பரேட் கஸ்டமர்ஸு, கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸு இதெல்லாம் ஒரே நேம் தான். ஓகேங்களா. எஸ்பெஷலாக இ-காமர்ஸ்னால் இந்த மின் வணிகம், இந்த இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி அந்த இ-காமர்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த சிஓடி ஃபெசிலிட்டி நம்ம வந்து அவைல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 50,000 வரைக்கும் அவங்க சிஓடி பொருள் அனுப்பிக்கலாம். அடுத்து காம்பன்சேஷனாக ஒன்றும் கிடையாது. ஒருவேளை வந்து அவங்க அனுப்புகிற பொருள் டேமேஜ் ஆகிட்டாலோ அல்லது தொலைஞ்சிட்டாலோ அதுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு நஷ்டஈடு கொடுப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் பேயபிள் இன் ஈவெண்ட் ஆஃப் லாஸ் ஆர் டேமேஜ் ஆர் பார்ட் டேமேஜ் ஆஃப் ஐட்டம்.
ஈவெண்ட் ஆஃப் ஓகேங்களா. ஈவெண்ட் ஆஃப் எந்த ஈவெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்சல் தொலைஞ்சிட்டாலோ அல்லது டேமேஜ் ஆகிட்டாலோ அல்லது பார்ட் டேமேஜ், அந்த பார்சலுக்குள்ளே பாதி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாலோ, அந்த இந்தியா போஸ்ட் பார்சல் ரீட்டைல் கஸ்டமர்ஸாக நீங்கள் ரீட்டைல் கஸ்டமராக இருந்தால் அதுக்கு காம்பன்சேஷன் 100 ரூபா வரைக்கும் நீங்கள் ப்ரூஃப் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா 500 ரூபாயோ அல்லது அந்த பொருளோட பார்சலோட ஆக்சுவல் வேல்யூவோ அல்லது அந்த தொலைஞ்ச பொருளோட வேல்யூவோ ஓகேங்களா. இதில் 3ல் எது ரேட்டு கம்மியோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 500 ரூபாயோ அல்லது தொலைஞ்ச பொருளோட பார்சலோட வேல்யூவோ அல்லது அதில் ஒரு பார்ட் டேமேஜ் மட்டும் ஏற்பட்டிருந்தால் அந்த உடஞ்சிருக்க பார்ட்டோ அல்லது தொலைஞ்சிருக்க பார்ட்டோ அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணி 3ல் எது கம்மியோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த கிளாஸ் இந்தியா போஸ்ட் பார்சல் போதுங்க. கிளாஸ் வந்து நம்ம GDS to MTS கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா GDS to MTSக்கும் GDS to போஸ்ட்மேனுக்கும் நாளை மறுநாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நம்ம ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் எல்லா கிளாஸஸும் இருக்குதே, நாங்கள் இதை தாண்டி நாங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு எந்த ஒரு கம்பல்சனும் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இங்கே யூடியூப்பில் கிளாஸ் இருக்குது தான். நாங்கள் ஸ்பெசிஃபைடாக இதுதான் ஃபஸ்ட் இயர் டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இயர் அப்படின்றதுனால ஒரு செலக்டிவான பர்சன்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ஃபுல்லாக இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாங்க லாஸ்ட் மினிட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கவலையுமே படாதீங்க. எக்ஸாமுக்குள்ளே உங்களோட ஒர்க்கிங் டைம் அஃபெக்ட் ஆகாத மாதிரி எக்ஸாமுக்குள்ளே எல்லா சிலபஸும் ஃபுல்லாக கண்டிப்பாக கவர் பண்ணிடுவோம். எக்ஸாம் ஃபுல்லாக சிலபஸ் கவர் பண்ணி நீங்கள் ஒரு 2-3 மாடல் டெஸ்ட்டாவது எழுதுகிற மாதிரி ஃபுல்லாக எக்ஸாமுக்கு தயார் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஒருவேளை உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா 8637400258 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.